வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இந்த பிரசவித்த குழந்தைகளுக்கு கொடுக்குற இதில் இன்றைக்கி பார்க்க போகிறது ட்ரை ஃப்ரூட் லாடு. எப்பயுமே நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் வாளுக்கு கொடுக்கணும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி பால் எல்லாமும் சேரணும். அதெல்லாம் வரிசையாக நம்ம பார்த்துட்டே வந்திருக்கோம். இந்த ட்ரை ஃப்ரூட் லாடுவில் நோ சுகர், நோ எதுவுமே ஆட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருப்பேன். கிட்டக்க பார்த்தீங்கன்னா மெயினாக டேட்ஸ். இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் அவ்வளோ அயர்ன் இருக்குது அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு. ஃபிக்கு நிஜமாக இந்த ஃபிக்கெல்லாம் எனக்கு 100 rupees ஆச்சு, அவ்வளோதான். இது எல்லாமே 50 grams. ஃபிக்கெல்லாம் ஒரு 100 rupees ஆச்சு. இதில் இந்த வால்நட்டும் ஒரு 100 rupees ஆச்சு, அவ்வளோதான். ஸோ இது பண்ணி வச்சேன்னா குட்டி குட்டி லட்டுவாக ஒரு 15 லட்டு கிட்ட வரும். இது ரொம்ப ஹை ப்ரோட்டீன். இது நிச்சயமாக இது குழந்தைகளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது ஒன்றுனா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஷ்யூ நட் போட்டுப்போம். இது எந்த மிக்ஸியாக இருந்தாலும் ஓகே. ஜஸ்ட்டு பல்சஸ் கொடுத்து கொஞ்சம் இதை பிரேக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கேஷ்யூ நட் பொடி பண்ணி போட்டிருக்கோம். இப்போ பாதாம் போடுறேன். நெக்ஸ்ட்டு பாதாம் போட்டுருக்கோம். இது வால்நட். எல்லாமே 100 grams தான் வாங்கிட்டு இருக்கேன். பிஸ்தாவும் கிடச்சிதுன்னா நீங்கள் பிஸ்தாவும் இதோட 100 grams வாங்கி போட்டுக்கலாம். இது ஃபிக். இது எப்பயுமே கொஞ்சம் அரைப்படுறது கஷ்டம். கையால் அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. கடைசியாக டேட்ஸ், சீட்லெஸ் டேட்ஸாக வாங்கி போட்டுக்கோங்க. அதெல்லாம் இந்த ஜம்மன் அரைப்பட்டு இதை முதல்ல ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா வறுத்துப்போம். நல்லா சூடு வர வறுத்துடலாம். இதில் இந்த டேட்ஸையும் போடலாம். இதை நல்லா வறுத்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அடுப்பு பார்த்தீங்கன்னா சின்னதாக வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக இருக்கட்டும் போகிறோம். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ரவுண்டாக பிடிச்சி வச்சிடலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும். அடுப்பை அணைச்சிடுறேன்.
நல்லா இருக்கா? கையில் இந்த மாதிரி கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட் லட்டு பிடிச்சி வச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு ஒரு எல்லா பருப்பும் நீங்கள் 100 கிராம்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கூட டேட்ஸ் மட்டும் 200 கிராம்ஸ் கிட்ட எடுத்துக்கோங்க. அதுதான் அதோடய ரேஷியோ. டேட்ஸோட ஒரு ஈரத்தில் தான் இது பிடிக்கவே வரும் உங்களுக்கு. இது நல்லா ஒரு தடவை நல்லா அழுத்தி பிடிச்சி வச்சிட்டோன்னா அது பாட்டில் அப்படியே இருக்கும். உங்களுக்கு சைஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ எப்படி வேணுமோ அதை பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆகிடுது. என்கிட்ட இன்னும் கொஞ்சம் பவுடர் இருக்குது. அது கொஞ்சம் இது டேட்ஸை போட்டுட்டு இதை பிடிச்சிக்கலான் இருக்கேன் நான். இதில் இன்னும் ஒரு 3-4 இது வரும் ஈஸியாக. இதுலேயே 4, 8, 10, 12 கிட்ட இருக்குது. ஸோ 12லேருந்து 15 இது வரைக்கும் வரும்னு நான் சொல்லியிருந்த மாதிரி 15 கிட்ட வரும் இது கண்டிப்பாக. இது நீங்கள் ஆனால் பண்ணினோன்னா அந்த பிரசவித்த குழந்தைகளுக்கு மட்டுமா கொடுக்க போகிறோம், நம்மளும் சாப்பிடுவோம். ஏன்னா இது அவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது அவளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு இது. ஹை ப்ரோட்டீன் அவளுக்கு கொடுக்க வேணும் இப்போது. ஸோ இது நிச்சயமாக அவளுக்கு உபயோகமாக இருக்கும். உங்களுக்கும் இது நிறைய பேர் பண்ணியிருப்பேன், நான் ஒன்றும் புதுசாக சொல்லித்தரல. இதில் நீங்கள் இன்னும் பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்களுடைய சௌகரியம். என்னென்னலாம் கையில் கிடைக்கிறதோ எல்லாமே நீங்கள் அதில் ஆட் பண்ணலாம். அட் த சேம் டைம் வெள்ளை எள்ளு அதையும் நல்லா பொரிச்சுட்டு கடைசியாக அந்த இதில் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து பிடிச்சி வச்சேன்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாப்பிட்றதுக்கு. இந்த இது ஃபுல்லாக அந்த பிரசவத்துக்கு உண்டான போஸ்ட் டெலிவரி அதுக்கப்புறமா கொடுக்கக்கூடிய அந்த ஃபுட்டோட இந்த இது ஃபுல்லாக நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பேன். உங்கள் எல்லாருக்கும் இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் புதுசாக பிரசவிக்க போகிறாளோ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கர்ப்பரக்ஷாம்பிகையும் தாயுமானவரும் துணை இருக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லபடியாக குழந்தைகள் பெற்று வளர்த்து எல்லோரும் அப்படி தான் வளர்த்துருக்கோம். நீங்களும் இப்படி தான் வளர்ந்துருக்கேன். நீங்கள் இப்போ புதுசாக உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போகிறேன். ஸோ எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது எல்லாருக்கும் உங்கள் இது உபயோகமாக இருக்கும், இது பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு உங்கள் எல்லாரோட ஃபீட்பேக்கும் அவசியம் வேணும். நன்றி, வணக்கம்.